ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ மேக்ஸ்க்கான செஷன் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 பார்ட்ஸ்க்கு பக்கமா சிம்பிளிஃபிகேஷன்ல முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து அதோட கண்டினியூட்டி 4th பார்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ இதை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எனக்கு வந்து மேக்ஸ் வரல அப்படின்னா கூட நீங்க ஃபீல் பண்ணவே தேவையில்ல. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிக்ல இருந்து தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலால இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம். சோ உங்களுக்கு மேக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ பாலிட்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு இருக்கு. மேக்ஸ்க்கும் அதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. சோ இப்ப சிம்பிளிபிகேஷன்ல 4வது கிளாஸ் வந்து பார்க்க போறோம். இதுல இது வரைக்கும் நீங்க பார்க்காத இருக்கக்கூடிய சம்ஸ் தான் நம்ம கிளாஸஸ்ல வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ அப்ப இது வரைக்கும் அந்த 3 பார்ட்ஸும் முடிக்காத இருக்கீங்கன்னா சோ அதை முடிச்சுட்டு வந்துட்டு இதை கன்டினியூ பண்றப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எனக்கு மேக்ஸே வரலனாலும் நீங்க ஒரி பண்ணவே வேண்டாம். நாம ஈஸியா வந்து போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒவ்வொரு இதுலயும் வந்து ஸ்டெப் வந்து வந்துச்சு அப்படிங்கறத நம்ம வந்து கொண்டு போலாம். சோ நீங்க தெளிவா வந்து மேக்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் பார்க்க ஆரம்பிக்கலாம். மேக்ஸை பார்த்து இனிமேல் ஓட ஆரம்பிக்காதீங்க. மேக்ஸை பார்த்து இனிமேல் ரசிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா மேக்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு வரும். அதே போல நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவர் கூட தேக்குவிருப்பார். நான் உங்கள் கௌசிகா. சோ இன்னைக்கு இந்த செஷன்ல சிம்பிளிபிகேஷன் வந்து டைப் 4 வந்து கண்டினியூ பண்ணலாம். சோ அதாவது 4th கிளாஸ் கவனிங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்குமே சம் இருக்கு. சோ மறக்காம நோட் அண்ட் பென்னோட தயவு செஞ்சு நம்மளோட கிளாஸ்க்கு வந்தா வந்துருங்க. ஓகே, சோ கவனிங்க. ஃபர்ஸ்ட் சம். சோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து பேட்ச்ல வந்து இந்த சம் சால்வ் பண்றதுக்கு வந்து கொடுத்திருந்தோம். சோ அப்ப வந்து ஒரு என்ன ஆயிருச்சு அப்படின்னா டிஃப்ரெண்டா அவங்க வந்து இந்த கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது 3/0 + 3/-1 3/-1 -3/0. சோ இத வந்து மேல இருக்கிறது வந்து ஒரு இதை பவர்ல எடுத்து போட்டுட்டோம். இன்னொன்னு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 3-1 அப்படிங்கிற மாதிரி எடுத்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ நம்மளுக்கு பைசிக்யூல இது ஒரு குரூப் 1ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஆனா இது பாக்குறப்போ ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சோ அப்போ வந்து சரி இந்த சம்ம கொண்டு வந்து சால்வ் பண்ணி காட்டிடலாம், எப்படி ஈஸியா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்ம எடுத்துட்டு வந்தோம். கவனிங்க. சோ ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்மளோட பிளேயர்ஸ் நீங்க போட்டுடலாமா? சொல்யூஷனை போட்டுருங்க. கொஸ்டின் என்ன இருக்கு, இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. 3/0 + 3/-1 divided by 3/-1 -3/0. அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் படி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சால்வ் பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப கவனிங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நான் ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருப்பேன். p/0 இது வந்து குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா 1. எனிதிங் பவர் 0 அப்படின்னா நம்மளுக்கு 1ங்கிறது ஆன்சர், ரைட்டா? சோ அப்ப 3/0 இருக்கு. அப்ப எப்படி எடுக்கலாம்? 1ன்னு எடுக்கலாம். மைனஸ் 3/-1 இருக்கா, இதை நான் ஆல்ரெடி வந்து சால்வ் பண்ணிருப்பேன். நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திருக்கப்போ தெரிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி பவர்ல 1 இருக்கு, இதை சால்வ் பண்ணணும் நம்மளுக்கு சம் போடுறதுக்காக அப்படின்னா என்ன பண்ணணும்? இத இன்வர்ஸ்ல எழுதுறப்போ 1/3 அப்படின்னு வந்துடும், ரைட்டா? சோ அப்ப இங்க 1/3. அப்போ எனிதிங் பவர் 0க்கு நான் 1 போட்டுட்டேன். இந்த மாதிரி பவர்ல மைனஸ் சைன் இருந்துச்சு அப்படின்னா சோ அதை இன்வர்ஸ்ல எழுதுறோம். டிவைடட் பை கீழே என்ன இருக்கு? சேம் 3/-1. அப்ப அதை எப்படி எழுதணும்? 1/3 மைனஸ் எனிதிங் பவர் 0 1. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? கவனிங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்க நம்மளுக்கு டினாமினேட்டர்ல எதுவும் இல்ல, அதே போல இங்க டினாமினேட்டர்ல எதுவும் இல்ல. இப்போ 1 இருக்கிறதா அர்த்தமா நம்மளுக்கு தான் எப்பயுமே வந்து எது இல்லைன்னா 1 தூக்கி போட்டுடலாம், வேணும்னா தூக்கி போடலாம். ஓகே, சோ இப்போ வந்து பாருங்க இங்க டினாமினேட்டர்ல 3 இருக்கு. சோ அப்ப மைனஸ், இங்கே வந்து இங்க வந்து பிளஸ் இருக்கு. சாரி, இங்க பிளஸ் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எல்சிஎம் எடுப்போமா? அப்ப டினாமினேட்டர்ல 3 இருக்க மாதிரி கொண்டு வாங்க. அப்ப மேலையும் 3. அப்ப இங்க கவனிங்க 3 இருக்கு, இங்க எதுவும் பண்ண தேவையில்ல. சோ அப்ப இங்க என்ன பண்ணணும்? 3 கொண்டு வரணுமா? அப்ப மேலையும் 3. இப்போ இது எப்படி இந்த ஸ்டெப் வரும் அப்படிங்கறத பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்ப 1 × 3 3 divided by 3 plus 1/3ங்கிறது இருக்கு. கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. 1 divided by 3 minus 3 divided by 3 அப்படின்னு இருக்கா? ரைட். இப்போ கவனிங்கள, இப்போ டினாமினேட்டர் நம்மளுக்கு சேமா வந்துருச்சு. இது ரெண்டுலயுமே 3ங்கிறது இருக்கு. மேல 3 + 1 divided by இங்க ஹோல் divided byல பாருங்க. இங்க நம்மளுக்கு ரெண்டுக்குமே சேமா 3ங்கிறது வந்துருச்சு. மேல 1 - 3 இருக்கா? இப்போ இந்த 3 + 1 சோ இத வந்து ஆட் பண்றோம். அப்ப ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4/3 கிடைக்கும். ஹோல் divided by இங்க என்ன இருக்கு?
1 minus 3. அப்போ மைனஸ் சிம்பிள் நம்மளுக்கு பெரிய நம்பருக்கு பக்கத்துல இருக்கா, அப்போ மைனஸ் ஆகும். அப்போ 1 minus 3, 3ல 1 போயிடுச்சுன்னா என்ன, சாரி 3ல 1 போயிடுச்சுன்னா 2. ஆனா மைனஸ் சிம்பிள் பெரிய சிம்பிள்ங்கிறது, சாரி சிம்பிள்ங்கிறது பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்கு. அப்போ பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டே ஆகணும். அப்போ -2 டிவைடட் பை 3. இதோட நம்மளுக்கு ஸ்டெப் முடியல, ஆன்சர் பாத்தீங்கன்னா இருக்காது. இப்போ அந்த ஸ்டெப் என்ன ஆகும்னா கவனிங்களேன், 4/3 divided by -2/3 அப்படின்னு இருக்கா. சோ அப்ப இது என்ன ஆகும், மேல வரப்போ தலைகீழ மாறுமா, எப்படி மாறும் 4/3. அப்போ தலைகீழ மாறும் போது நல்லா கவனிங்க, ஹோல் டிவைடட் பைல இருக்கு. சோ அப்ப தலைகீழ அதாவது டிவைட்ல இருக்கிறப்போ இதை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரப்போ என்ன ஆகும், மல்டிபிளிகேஷன்ல வரப்போ அப்படியே தலைகீழ மாறி வரும் 3/2. அப்ப 2/3ங்கிறது 3/2 மாறும். -2 கிட்டதான் இருக்கு. சோ அது இங்கேயே போட்டுக்கோங்க, இல்ல மேல போட்டீங்கனாலும் நோ ப்ராப்ளம். சோ இப்போ கவனிங்களா, 3க்கு 3 கேன்சல். அடுத்து 2 டேபிள் அடிச்சோம்னா 1 2 is 2. அடுத்து 2 2s are 4 அப்படின்னு கேன்சல் ஆகுமா, இந்த மைனஸ் இருக்கா, அப்போ ஆன்சர் இஸ் -2. ஓகே, சோ இப்போ நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க பார்க்கலாம். சோ ரொம்ப சிம்பிள், எனிதிங் பவர் 0 1. சோ அதே மாதிரி பவர்ல உங்களுக்கு மைனஸ்ல வந்துச்சுன்னா அது அப்படியே வந்து இன்வர்ஸ்ல எடுத்து எழுதிக்கோங்க, அதாவது 1/, அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. ஓகே, சோ நம்ம இப்ப எப்படி ரூட்ல இருந்துச்சுன்னா 1/2 எடுத்து எழுதுவோம்ல, ரூட்னா 1/2, இதே கியூப் ரூட்னா 1/3 அப்படின்னு நம்ம இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு மைனஸ்ல வந்தா என்ன பண்றீங்க, நீங்க இந்த மாதிரி இன்வர்ஸ்ல எழுதிக்கிறீங்க, அவ்வளவுதான் பவர்ல இருக்கும்போது. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது பிளஸ்ல எழுதுறீங்க. இதே மைனஸ்ல வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணணும், மைனஸ் சிம்பிள் இருக்கப்போ எடுத்து எழுதிடுறீங்க, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் கவனிங்களேன். இதுவும் வந்து ஒரு ட்ரிக்கியான சம் தான், ஆனா ரொம்ப ஈஸி தான். இதுக்கான ஸ்டெப் போட்டுடலாமா, கவனிங்க. 1/2 into 3 plus 1/3 into 4 plus 1/4 into 5 plus 1/5 into 6 plus etc plus up to 1/9 into 10. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ரொம்ப சிம்பிள் தான், அதை நீங்க கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். சோ இப்போ கவனிங்க, நம்ம அதை போட்டுடலாம். கவனிங்க, சோ பிள்ளையார் சிலையை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க எடுத்து எழுதிக்கலாமா. 1/2 into 3 plus 1/3 into 4, அடுத்து பிளஸ் 1/4 into 5, அடுத்து பிளஸ் 1/5 into 6, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பிளஸ் போயிட்டே இருக்கு, அடுத்து பிளஸ் 1 divided by 9 into 10. இதுக்கு மேல இல்ல, அவ்வளவுதான் பினிஷ். சோ அப்போ கவனிங்கள, இதுல உங்களுக்கு பார்க்கும்போது ஒண்ணு தெளிவா புரியுதா, என்ன புரியுது, நம்மளுக்கு மேல நியூமரேட்டர்ல 1ங்கிறது காமனா தான் இருக்கு, ஆனா டினாமினேட்டர்ல மட்டும் நம்மளுக்கு ரெண்டு நம்பரை எடுத்து மல்டிபிள்ல கொடுத்திருக்காங்க, ரைட்டா. சோ அதுவும் எப்படி கொடுத்திருக்காங்க, அடுத்தடுத்த நம்பர்ஸோட மல்டிபிளா இருக்கு. அப்ப இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்குல்ல, அதுவுமே எப்படி வரும், இங்க பாருங்க, 2 அடுத்து 3, 3 அடுத்து 4, 4 அடுத்து 5, 5 அடுத்து 6 இருக்கு. அப்ப இங்க அப் டு 10 வரைக்கும் ஃபில் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க பேலன்ஸ் எப்படி வரும், 6 into 7 வருமா, அடுத்து பிளஸ். அத அவங்க அப்படியே வந்து முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு எழுதுறதுக்கு கை வச்சிருக்க போல இருக்கு, அதனால முடிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கான அர்த்தம் அதுதான். அடுத்து என்ன வரும், 7 into 8, ஏன்னா பேலன்ஸ் இருக்கிறது 1/8 into 9, 9 into 10, 10ஓட முடிஞ்சிருச்சு. சோ அதனால அதை முடிச்சுக்கணும். சோ இப்போ கவனிங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், டிவைட்ல இருந்துச்சுனாலே அதை வந்து நம்ம மைனஸ்ல பிரிச்சு எழுதுவோம் இல்லையா. சோ அதே மெத்தட் தான் கண்ணா. ஃபர்ஸ்ட் ரூல் மேல நியூமரேட்டர்ல அதுக்கு எந்த மெத்தடுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூல் மேல நியூமரேட்டர்ல காமனா 1ங்கிறது வரணும், அண்ட் செகண்ட் ரூல் இந்த மாதிரி பிளஸ்ங்கிறது வரணும், அண்ட் தேர்ட் ரூல் கீழே இருக்க டினாமினேட்டர் அடுத்தடுத்த நம்பர் மல்டிபிள் இருக்கணும். புரியுதா. சோ அப்படி வந்தால் இதை மைனஸ்ல பிரிச்சு எழுதி ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். கவனிங்க, சோ இப்ப எப்படி எழுதலாம்னா 1/2, அடுத்தது என்ன பிரிச்சுறீங்க 1, இந்த 1ங்கிறது 2க்கு காமனா, சோ அப்ப 3க்கு பிரிச்சுறீங்க. இத நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், பிளஸ் 1/3 minus 1/4, இந்த டிவைட்ல இருக்கிறத பிரிக்கிறங்கிறதுக்காக நான் மைனஸ் போட்டுட்டேன், அவ்வளவுதான். சோ அந்த நடுவுல இருக்க பிளஸ் காமன் தான். அடுத்து 1/4 minus 1/5, அடுத்து பிளஸ், அடுத்து கவனிங்க. சோ அடுத்து என்ன இருக்கு, 1/5 minus 1/6, இது வரைக்கும் எழுதியிருக்கேனா. அப்ப இங்க பேலன்ஸ் அடுத்து இடையில என்னென்ன வரும் கவனிங்க, இதை நான் வந்து எழுதிடுறேன். அப்ப என்ன வரும், 1/6 minus 1/7 வரும். அடுத்து பிளஸ் இருக்கும் நடுவுல, 1/7 minus 1/8, அடுத்து பிளஸ் 1/8 minus 1/9 போகுமா. அடுத்து இங்க வாங்க, பிளஸ் 1/9
minus 1 by 10. ஏன்னா 10 ஓட முடியுது. அப்போ 11 கொடுத்திருந்தா 10 ரெண்டு டைம் ரிப்பீட் அடிக்கும். நம்மளுக்கு 10 ஓட முடியுது. அப்ப 10 ஓட நிறுத்திடணும். சோ இப்ப கவனிங்க. இதுலதான் இந்த மாதிரி ட்விஸ்டே இருக்கு. ரொம்ப ஈஸி தான். கவனிங்க. சோ இப்ப இதுல நம்மளுக்கு வந்து பாருங்களேன், ஒத்தைக்கு ஒத்த வரையா அப்படிங்கிற மாதிரி ஒரே நம்பர் திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிருக்கும். சோ அப்ப என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 மட்டும் தான் இல்லையா, இந்த 1/3 பிளஸ்க்கும் மைனஸ்க்கும் கேன்சல் ஆகும். 1/4 minus 1/4 plus 1/4 cancel ஆகுதா, minus 1/5 plus 1/5, minus 1/6 plus 1/6, minus 1/7 plus 1/7, minus 1/8 plus 1/8, same minus plus. so இப்ப பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு யாரு மட்டும் தான் இருக்கிறாங்க, இவ்வளோ பேரு போய் கூட்டத்துல ரெண்டே ஆள் மட்டும் தான் எட்டி பாக்குறாங்க. யாரு யாரும் 1/2 அடுத்து minus 1/10. so இப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம் கவனிங்க. சோ அப்போ இங்க வந்து பாருங்க, சோ மீதம் இருக்கிறது நம்மளுக்கு மைனஸ்ல இருக்கு. சோ அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா, டினாமினேட்டர் சேமா வர மாதிரி எடுத்தோம்னா இங்க 10 இருக்கு. அப்ப பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மா கொண்டு வரணும். அப்ப 5 மல்டிபிள் பண்ணா எனக்கு 10 வந்துடும் 2 கூட. அப்ப கீழே மல்டிபிள் பண்றப்போ மேலே ரூல் படி மல்டிபிள் பண்ணி ஆகணும். அப்ப என்ன இருக்கு, டினாமினேட்டர்ல சேம் 10, மேல 5 minus 1 வரும். ரைட்டா. சோ அப்ப 5ல 1 போயிடுச்சுன்னா 4 divided by 10 கேன்சல் பண்ணுங்க. என்ன கிடைக்கும், 2 2s are 4, 5 2s are 10. that is the answer. so கவனிங்க. அப்ப ஆன்சர் என்னது, 2/5. அப்ப என்ன ஆப்ஷன், ஆப்ஷன் பி பா. நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி. ஓகே, ஃபாஸ்டா நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து கவனிங்க, நெக்ஸ்ட் சம் போலாம். சோ இந்த சம் வந்து நான் ஈஸியான ஒரு மெத்தட் கொடுக்குறேன். சோ இது வந்து 3 டிஜிட்ஸா இருக்கலாம், அல்லது 4 டிஜிட்ஸா இருக்கலாம், அல்லது 2 டிஜிட்ஸா இருக்கலாம். முதலாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 3 years பிஃபோர் முன்னாடி போன அப்படின்னா இதை ஒரு கொஸ்டினாவே சிம்பிளிபிகேஷன்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ இப்போ ஒரு சிம்பிளிபிகேஷன்ல அப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுருக்குக அப்படிங்கிற இந்த டாபிக்ல இருந்து மினிமம் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் கை வைக்காத இருக்கவே மாட்டாங்க. அதுல இந்த மாடல் கொஸ்டின்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வரும். சோ அப்ப இந்த 99 கொஸ்டின்னே பேர் இருக்கு இதுக்கு வந்து சொல்லுவாங்க சிம்பிளா. சோ அப்ப இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அட்வான்ஸா நிறைய வந்துகிட்டு இருக்கு இல்லையா. சோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இதை வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்றது இல்ல. சோ இப்போ கவனிங்க. சோ இப்போ இந்த மாடல் எப்படிங்கிறத பாத்திரலாம். ரொம்ப சிம்பிள். கொடுத்திருக்க கொஸ்டினை எடுத்து எழுதுங்க. நம்மளுக்கு இப்போ 3 டிஜிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 999 மேல 995 கீழே 999 இன்ட்டு 999. இது ரூல் படி போட்டா எப்படி தெரியுமா போடணும், ரூல் படி போட்டா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணணும், மல்டிபிள் பண்ணிட்டு இதோட இதை பிளஸ் பண்ணணும், பிளஸ் பண்ணிட்டு இதுக்கு என்ன வேல்யூஸ் வருதோ அதை என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். அப்படி வரும். ஆனா நீங்க அந்த மாதிரி போட்டீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல எல்லாருமே ஆன்சர் சீட்டை கொடுத்துட்டு போயிருவாங்க, நாம மட்டும் தான் லாஸ்டா உட்கார்ந்து இருக்கணும். சோ அதனால ரொம்ப சிம்பிளா ஒரு இதுக்கான மெத்தட் இருக்கு. சோ டபுள் டிஜிட்ல வந்தாலும் சரி, ட்ரிபிள் டிஜிட்ல வந்தாலும் சரி, 4 டிஜிட்ல வந்தாலும் சரி, சோ இதுதான் காமன் மெத்தட். என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. நல்லா பாருங்க, கொஸ்டின்ல இந்த ஒரே மாதிரி 3 இடத்துலயும் ஒரே டிஜிட்ஸ்ல ஒரே நம்பரா வந்திருக்கான். அதாவது இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த 3 இடத்துலயும் ஒரே நம்பர்ஸ் ஒரே டிஜிட்ல, அதாவது 3 டிஜிட்ஸா இருக்கா, 999ங்கிறது சேம் நம்பரா இருக்கா, இந்த மாதிரி வந்திருந்தால் ஒண்ணுமே இல்ல. சோ இங்க வந்து கவனிங்க, நம்மளுக்கு மேல 999 அப்படின்னு இருக்கு. சப்போ 999 அடுத்து 995 இருக்கு. இதுல எது பெரிய நம்பர், 999ங்கிறதா கம்பேர் இத பண்றப்போ பெருசு. சோ அப்ப என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதோட ஒன்ன மைனஸ் பண்ணுங்க. பெருசா இருக்கிறது கூட ஒன்ன மைனஸ் பண்ணணும். இது மூணுமே சேம்ங்கிறதுனால காமனா இதுக்கு இந்த 999ல இருந்து ஒன்ன மைனஸ் பண்ணி விட்டுட்டோம். முடிஞ்சுதா? அடுத்து இங்க 995ங்கிறது சின்ன நம்பர். சோ அதனால இங்க ஒன்ன பிளஸ் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு. ஆன்சர் அவ்வளவுதான். நல்லா கவனிங்க, ஆன்சர் அவ்வளவுதான். சப்போ இந்த 999ல 1 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 998 கிடைக்குமா? இதுவே 995ல 1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 996 கிடைக்குமா? அவ்வளவுதான் ஆன்சர். சோ இப்ப எங்க இருக்கு ஆன்சர், ஆப்ஷன் ஏ. இப்ப எப்படி இவ்வளவு பெரிய கொஸ்டினுக்கு ஆன்சர் சிம்பிளா வந்துருச்சா? அங்க அதே மாதிரி கொடுத்திருப்பாங்க 996 998. ஒருவேளை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து எடுத்து போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு போட்டீங்கன்னா தப்பாயிரும். ஃபர்ஸ்ட் இதான் ஆன்சரா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிட்டு அடுத்து பிளஸ். சோ இப்போ 998 அடுத்து 996. ஏன்னா 999 தானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு, நம்மளுக்கு என்ட்ரியே இதுதான்.
ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, மைனஸ் பண்றீங்க சேம் நம்பருக்கு, அடுத்து மேல இருக்க நம்பருக்கு 1 பிளஸ் பண்றீங்க. சிம்பிள் ஆன்சர். சோ நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஏ. இவ்வளோ பெரிய இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு நாளே முடிஞ்சு போயிடும். இதுவே ஷார்ட்டா இப்படி போட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. இதே போல சேமா நான் உங்களுக்கு ஒரு இது ஒர்க் அவுட் பண்றதுக்குமே சம் கொடுக்குறேன். 99, சோ இதை வச்சுதான் கொடுக்குறேன். 95 டிவைடட் பை 99 இன்ட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 999. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் டக்குன்னு இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல போட்டு ஆன்சரை சொல்றீங்க. ஓகே, கவனிங்க. அடுத்த சம் பார்க்கலாம். சோ இதுவுமே ரொம்ப சிம்பிள். சுருக்குக 343 into 343 into 343 minus 113 into 113 into 113 divided by 343 into 343 plus 343 into 113 plus 113 into 113. நான் இவ்வளவு கொஸ்டினை படிச்சாலும் நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. இந்த கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பர் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. என்ன நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு? 343 and again 113. ரைட்டா? இது மட்டும் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்த நம்பர்ஸே வருதுன்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சிலையை போட்டு விட்டுட்டு அதுக்கு நேம் கொடுத்து எடுத்துக்கோங்க. சோ அப்போ 343ங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு, 113ங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்திருக்கு 343, அதனால நான் ஏ அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்து பி 113ங்கிறத பின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சிம்பிளா பாருங்க, கொஸ்டின் எடுத்து எழுதுவோம். கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி இருக்கு? 343 into 343 into 343 அடுத்து minus 113 into 113 into 113 இருக்கா? அடுத்து divided by கீழே நம்மளுக்கு என்ன இருக்கு? 343 into 343 plus 343 into 113 into 113, sorry இங்க plus 113 into 113 அப்படின்னு இருக்கு. சோ இப்போ கவனிங்கள. சோ இப்போ இங்க இதுதான் விஷயமே. இப்போ நல்லா கவனிங்க. அப்போ 343ங்கிறது ஏன்னு எடுத்தோமா, அப்போ இது ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ, மைனஸ்க்கு மைனஸ். இதை பின்னு எடுத்தோமா, பி இன்ட்டு பி இன்ட்டு பி. நான் என்ன போடுறேன்னு புரியுதா கண்ணா? 343ங்கிறது 343ங்கிறது ஏன்னு எடுத்தோம், அடுத்து 113ங்கிறத பின்னு எடுத்தோம். அப்ப இதுக்கு எல்லாம் அந்த மாதிரி நேம் கொடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் கீழே பாருங்க 343, அப்ப இது என்னன்னு எடுத்தோம்? ஏ இன்ட்டு இது என்னன்னு எடுத்தோம்? ஏ. அடுத்து பிளஸ் 343ங்கிறது ஏ, அடுத்து இன்ட்டு 113ங்கிறது பி. அவ்வளவுதான், நேம் கொடுத்துட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு வரும் பாருங்க. 113ங்கிறது நம்ம என்ன எடுத்தோம்? பி. அடுத்து இன்ட்டு 113ங்கிறது பியா. இப்போ இதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கிரியேட் ஆகும். நல்லா கவனிங்கள. மேல என்ன இருக்கு? 3a, அப்போ a கியூபா மைனஸ் 3b b கியூப். அப்போ மேல a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். கீழே என்ன இருக்கு? a into a ஸ்கொயர் பிளஸ் a into b ab பிளஸ் அடுத்து என்னது? b into b b ஸ்கொயர். இப்ப கரெக்டா? இந்த கொஸ்டின் எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. a கியூப் மைனஸ் b கியூப் டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. சோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் கவனிங்களே. சோ அப்போ a கியூப் மைனஸ் b கியூபுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்திருப்போம். சோ இந்த சைடு எழுதுறேன். என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம்? a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்னு எழுதிருப்போம். ரைட்டா? a கியூப் மைனஸ் b கியூப்னா இந்த இடத்துல மைனஸ் போட்டு விட்டுறணும். அவ்வளவுதான். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுவே a கியூப் பிளஸ் b கியூப்னா இங்க பிளஸ் வந்துரும். a பிளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்னு வரும். இதுதான் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். இந்த ஃபார்முலா ரெண்டையும் ஒன்னு பார்க்கும் போதே அது ரிலேட்டடா இருக்குன்னா அது ரெண்டையும் லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல தேவை இந்த ஃபார்முலா. சோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? கவனிங்க, நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ஏன்னா அது கொஸ்டினே இப்ப ஃபார்முலா படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்ங்கிறது ஃபார்முலாவா? இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. கீழே ஆல்ரெடி அதுவே ஃபார்முலால தான் இருக்கு. a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ரைட்டா? அப்போ நம்மளுக்கு டிவைட்ல இருக்கு மேலையும் கீழையும். அப்ப இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன மட்டும் தான் இருக்கு? a மைனஸ் b இருக்கு. அப்படியே ஆப்ஷன்ல போய் பாருங்களேன், தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே கிடைக்காது. a மைனஸ் பின்னு. ஏன்? நம்மளுக்கு ஆன்சர் இல்ல. நம்ம இது ஈஸி பண்றதுக்காக ஃபார்முலால சுருக்கி எடுத்துட்டு வந்துட்டோம். நம்மளுக்கு a மைனஸ் b இதை சால்வ் பண்ணாதான் ஆன்சர். ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? 343 நம்ம எடுத்தோமா? b யோட வேல்யூ நம்ம என்னன்னு எடுத்தோம்? 113 எடுத்தோம். இப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணுங்க. 3க்கு 3 0, 4ல 1 போயிடுச்சுன்னா
3 3ல 1 போயிடுச்சுன்னா 2 230. இப்ப போய் பாருங்களேன் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. இப்படிதான் போடணும். ஓகே, சிம்பிள். சோ நோட் பண்ணிக்கோங்க ஃபாஸ்டா. 230 ஆன்சர். ஓகே, கவனிங்க. நெக்ஸ்ட் சம் போலாம். அதே சேம் மாடல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றதுக்குமே ஒரு சம் வச்சிருக்கேன், கவனிங்க. சோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் அப்படிங்கறத பாருங்க. அது போட்டுட்டு நம்ம அடுத்து எழுதிக்கலாம். 0.08 இன்ட்டு 0.08 அடுத்து என்ன இருக்கு? இன்ட்டு 0.08 பிளஸ் 0.02 இன்ட்டு 0.02 இன்ட்டு 0.02. அதே சேம் மெத்தட் அங்க மைனஸ்ல பார்த்திருப்பீங்க, இங்க பிளஸ்ல வரும். அடுத்து கவனிங்க, கீழே 0.08 இன்ட்டு 0.08. நம்ம கொஸ்டின் போடும் போதே ஒரு கெஸ்ஸுக்கு எப்பயும் வந்துடணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். இங்க பாருங்களேன் 16 வந்திருக்கு. அப்ப 80 ஆட் பண்ணாதான் 16 அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட்டா? நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிருக்கிற நம்பர் 0.08 0.02 மட்டும் தான். அப்ப நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுதுன்னா நேம் கொடுத்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாத இருக்கும். அப்ப ஏங்கிறது 0.08 எடுத்துக்கிட்டீங்கன்னா பிங்கிறது 0.02. ஃபர்ஸ்ட் எது இருக்கோ அதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுங்க, ஏ. அப்ப 0.02க்கு பி. அப்ப இங்க 0.016 வந்திருக்குன்னா இந்த 80 ஆட் பண்ணாதானே, இது ரெண்டையும் ஆட் பண்ணாதானே இந்த வேல்யூ கிடைக்கும். அப்ப இது வந்து என்னவா இருக்கும்? பி ஸ்கொயரா இருக்கும். ஓகே, சோ அடுத்து கவனிங்க. அடுத்து வந்துட்டு என்னது? 0.02 இன்ட்டு 0.02 இருக்கு. சோ இப்ப கவனிங்கள, இப்ப மேல போட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா வர ஆரம்பிச்சிடும். இப்ப மேல என்ன ஃபார்மேட்ல இருக்கு? ஏ ஏ இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு பி இன்ட்டு பி இந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப ஏ இன்ட்டு ஏ இது பிளஸ் பி இன்ட்டு பி ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப மைனஸ் இங்க வந்து என்ன வரும் நம்மளுக்கு? இங்க என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்ப மேல ஈஸியா என்ன ஃபார்முலான்னு கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏ கியூபா பிளஸ் அப்போ பி கியூப் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப ஏ கியூப் பிளஸ் பி கியூபுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? சோ அப்போ கவனிங்கள, இந்த இடத்துல அப்ப எப்படி வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் அடுத்து இது ஏபி. அப்போ 80 ஆட் பண்ணா 16. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணும்போது 8 into 2 16 கிடைக்கும். அப்போ ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணி தான் இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. ரைட்டா? 2 0க்கு 2 0, 82 மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 16. அப்ப ஏ இன்ட்டு பி இருக்கு. அப்ப இங்க என்ன? ஏ பின்னு வந்துரும். மைனஸ்க்கு மைனஸ் போட்டுட்டேன். சோ அடுத்து கீழே பி ஸ்கொயர். உங்களுக்கு அப்படி தெரியலனாலும் ப்ராப்ளமே இல்லை. கீழே இருக்கிறது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கீழே இருக்கிறது கேன்சல் ஆகுற மாதிரி தான் மேல இருக்க ஃபார்முலா வரும். இல்லைன்னா மேல இருக்கிறது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மேல இருக்க ஃபார்முலாவுல கேன்சல் ஆகுற மாதிரி தான் கீழே இருக்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோ இப்ப கவனிங்க. இப்போ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து எப்படி சால்வ் பண்ணலாம் கவனிங்களே. சப்போ என்ன இருக்கு? ஏ கியூப் பிளஸ் பி கியூப்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. கீழே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஃபார்மேட்ல இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? கேன்சல் பண்ணி விட்டுலாமா இதுக்கும் இதுக்கும்? இப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஏ பிளஸ் பி தான். இதை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் ஏவோட வேல்யூ 0.08 தெரியும், பியோட வேல்யூ 0.02 தெரியும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். அப்போ 0.10. அப்போ இதுல பாயிண்ட்க்கு இது இல்லாதனால 0.1ங்கிறது ஆன்சர். சோ அப்போ ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க, 0.1. ஓகே, ஆப்ஷன் ஏ கிடையாது. புரியுதுங்களா? 0.1ங்கிறதா ஆன்சர். சோ நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 82 ஆட் பண்றோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன வராது? 0.01 வராது. ஓகே, நம்மளுக்கு ஏன்னா இதை தாண்டி தான் அடுத்து இது போகுது. அப்ப வேல்யூ இல்லைங்கிறப்போ 0.1 தான் ஆன்சர். சோ நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஆன்சர் வரும். ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க. எக்ஸாம் போலாம், கவனிங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 117. அடுத்து AB ஈக்குவல் டு 54 எனில் A பிளஸ் பி டிவைடட் பை A மைனஸ் B இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு சால்வ் பண்ணலாமா? கவனிங்களா,
சோ இதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியா யோசிச்சா ஆன்சர் வரும். இப்ப கவனிங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 117 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டேட்டா என்னதுப்பா? ab. ab அப்படிங்கிறது 54 கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்கிறது என்னது? a பிளஸ் b டிவைடட் பை a மைனஸ் b கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா இதுல ஒண்ணு கவனிச்சுங்களா, இதெல்லாம் நம்மள கொடுத்து அதை கேட்டிருக்காங்க. ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை நாம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈஸியா பாருங்களேன். கொஸ்டின்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கன்னா சொல்லல, ஆனா நம்மளுக்கு ஃபார்முலால யூஸ் பண்ற டேர்ம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு, a b இருக்கு, அதாவது ஏவும் பியும் மல்டிபிள் ஆயிருக்கு, a பிளஸ் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, a மைனஸ் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம இப்போ போடலாம்? கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ab இதெல்லாம் மிங்கிள் ஆகி வர்றது ஒரே ஃபார்முலா தான். நம்மளுக்கு a கியூப் பிளஸ் b கியூப்லையும் கூட வரும். ஆனா அதுபடி போட்டீங்கன்னா உங்களுக்கு a பிளஸ் bங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, சப்போ அதனால நல்லா கவனிங்க, a பிளஸ் பியும் வேணும், a மைனஸ் பியும் வேணும். அப்ப இங்க என்ன ரெண்டு ஃபார்முலா எடுத்துக்கலாம்னா, இதுதான் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல தான், இந்த ஃபார்முலா வச்சுதான் சுருக்கி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் a பிளஸ் b கண்டுபிடிக்கணும்னா a பிளஸ் b ஸ்கொயர் எடுங்க. சோ அப்ப இதுல என்ன இருக்கும்? a ஸ்கொயரும் இருக்கும், b ஸ்கொயரும் இருக்கும். அப்ப ab பிளஸ் 2ab வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கான வேல்யூவை 117 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ab 2 இன்டு 54 மல்டிபிள் பண்ணா இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிட்டு ஈஸியா a பிளஸ் b கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். அப்போ கரெக்ட் தான், a ஸ்கொயர் பிளஸ் b கியூப்லயும் சரி, a கியூப் பிளஸ் b கியூப்லயும் a ஸ்கொயர் இருக்கு, b ஸ்கொயர் இருக்கு, ஏன் ab இருக்கு, அப்ப ஏன் போட முடியாதுன்னு கேட்டா அங்கதான் லாஜிக் கிடைக்குது. a கியூப் பிளஸ் b கியூப் அப்படி போட்டு நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க, என்ன ஆகும்? நம்மளுக்கு அதுலயும் ஏக்கு கியூப் இருக்கு, பிக்கு கியூப் இருக்கு. ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் ஈக்குவலா இருக்க ஃபார்முலாவை எடுத்து அதனை ஸ்கொயர் ரூட் எடுத்து ஈக்குவலா கேன்சல் பண்ண முடியும். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப இந்த ஃபார்முலாவுக்கு செட் ஆகும். அடுத்து a மைனஸ் b கண்டுபிடிக்கணும்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை எடுங்க. என்னது? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இங்க ab யோட வேல்யூ தெரியும், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ தெரியும். ஓகே, சோ இப்போ இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? இப்ப கவனிங்க, ஸ்டெப்பை போடலாமா? a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியாது, சோ இப்ப அப்படியே இருக்கட்டும். ஆனா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு என்னன்னு தெரியும்? 117 தெரியும். பிளஸ் 2 இன்டு ab யோட வேல்யூ என்னன்னு தெரியும்? 54. சோ அப்போ கவனிங்க, 117 பிளஸ் 2 இன்டு 54 என்னன்னு கிடைக்கும்? 108 கிடைக்குமா? சோ இப்போ இதை ஆட் பண்ண என்ன கிடைக்கும்பா? ஆட் பண்ணா 7 7 14, அப்ப 15, ரிமைண்டர் 1 1 2, அடுத்து 225 கிடைக்கும். ரைட்டா? சோ அப்போ நம்மளுக்கு இப்ப ஃபைனலா கிடைச்சிருக்கிறது a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் தான். ஆனா நம்மளுக்கு இங்க கேட்டிருக்கிறது a பிளஸ் b கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிள் பண்ணணும். அப்ப சிம்பிளிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? அப்ப a பிளஸ் b ன்னு கொண்டு வரணும்னா நான் இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? சோ அப்ப ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்ப எடுக்கும் போது என்ன கிடைக்கும்? கவனிங்க, அப்ப ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஆல்ரெடி a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அடுத்து ஈக்குவல் டு 225 இருக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட் போட்டாச்சா? இப்போ இதுலதான் நல்லா கவனிக்கணும். கவனிங்க, நல்லா கவனிங்க, ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் ரூல் படி கேன்சல் ஆயிரும். ரைட்? சோ அடுத்து இது ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்ப ரூட்டுக்குள்ள இருக்குன்னா இது ரூட்ல இருந்து வெளியே எடுக்கலாமா? அல்லது ரூட்ல இருக்குன்னா 225ங்கிறது 15ஓட ஸ்கொயர். அப்ப 15 இன்டு 15 இந்த ரூட்குள்ள இப்படி பிரிச்சு எழுதலாமா? அப்ப என்ன பண்ணலாம்? ரெண்டு வேல்யூ ரூட்குள்ள சேமா இருந்தா வெளியே ஒரு வேல்யூவா எடுத்துடலாம். ரைட்? சோ அப்ப 15ங்கிறது a பிளஸ் b ஓட வேல்யூ. அடுத்து அதோட முடியல, இங்க கவனிங்க, நம்மளுக்கு அடுத்து இது இருக்குல்ல, இது போடலாம். கவனிங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு தெரியும்? இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். 117 மைனஸ் 2 இன்டு ab ஓட வேல்யூ 54. அப்போ 117 மைனஸ் 108 போயிட்டா என்ன கிடைக்கும்? 17 8. சப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. சோ அப்ப பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 9. சோ இவ்வளவுதான் ஆன்சர் இங்க. அப்போ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயருக்கு 9. ஆனா நம்மளுக்கு அது நம்மளுக்கு இல்ல, a மைனஸ் b தான் கிடைக்கணும். அப்ப ஸ்கொயர் ரூட் இங்க சேமா எடுக்கிறப்ப என்ன ஆகும்? ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகும். அப்ப இது வெளியே வரப்போ 3 வருமா? அப்ப therefore a மைனஸ் bங்கிறது இங்க 3. ஆனா இது நம்மளுக்கு ஆன்சரா இல்ல, கேட்டிருக்கிறது a பிளஸ் b டிவைடட் பை a மைனஸ் b கண்டுபிடிக்கணும். அப்ப என்னது? ஈஸியா போடலாமா? கவனிங்க, அப்ப a பிளஸ் b ஓட வேல்யூ என்னன்னு தெரியும்? எனக்கு 15 தெரியும். அடுத்து a மைனஸ் b ஓட வேல்யூ என்னன்னு தெரியும்? 3 தெரியும். போடுங்க, சால்வ் பண்ணுங்க.
அப்ப என்னது 1 டைம், அடுத்து 5 டைம், 5 3s are 15. சோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து ஃபைனல் சம். இரு எண்களின் பெருக்கற்பலன் 45, அவற்றின் வித்தியாசம் 4 எனில் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல். நிறுத்து, எனக்கு அந்த எண்களே என்னன்னு தெரியாது, ஆனா நீ அந்த எண்களோட கூடுதல் பெருக்கற்பலன் கேட்டிருக்க, கூடுதல்னு சொல்ற, இது எப்படி நாம போடுறது? சோ ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்கள. இப்ப இதை எப்படின்னு பாத்திரலாம். பிள்ளையார் சொல்லிய போட்டுருங்க. போட்டு 2 எண்கள்னு கொடுத்திருக்காங்க, அதோட மல்டிப்ளி என்னது 45. அதோட வித்தியாசம்னா டிஃபரன்ஸ், மைனஸ்னு சொல்லுவோம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். அது 4 அப்படின்னா அதோட வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கம் வர்க்கம்னா என்னது? தமிழ்ல வர்க்கம்னா இங்கிலீஷ்ல ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்கொயர் வேல்யூ. ஓகே, சோ அப்ப கவனிங்க, அந்த 2 எண்கள் எனக்கு என்னன்னே தெரியாதா? சோ அப்ப தெரியாத நம்ம வந்து எப்படி வேணாலும் தெரியறதுக்கு நம்பர் கொடுக்கலாம், சாரி நேம் கொடுக்கலாம், XY கொடுக்கலாம் அல்லது AB கொடுக்கலாம். சோ போடுறதுக்கு ஈஸியா இருக்கணும், ஃபார்முலா அப்படி வரதுனால நான் ABன்னு நேம் கொடுத்துக்கிறேன். அந்த தெரியாத 2 எண்களை AB அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ கவனிங்க, 2 எண்களோட பெருக்கற்பலன் 45 கொடுத்துட்டாங்களா? அத 2 எண்கள் கொஸ்டின்ல கொடுக்கறப்ப எனக்கு தெரியாத இருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? என்னது? ABன்னு. சோ அப்போ 2யும் பெருக்கி எழுதுறப்போ இதோட பெருக்கற்பலன் தான் என்ன? அது 45. இப்ப கொடுத்திருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து முடிஞ்சிருச்சா? ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க? அதோட வித்தியாசம். அந்த 2 என்னது? AB. அப்ப வித்தியாசம்னா மைனஸ், அவ்வளவுதான். என்னது? 4. இப்ப ரெண்டாவது இதுவும் கொண்டு வந்தாச்சா? இப்ப தேர்ட நம்மள என்ன கேட்டிருக்காங்க? இது வரைக்கும் முடிச்சாச்சு. எனில் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கம்னா ஸ்கொயர், அப்போ A ஸ்கொயர் B ஸ்கொயர், இது வர்க்கம். வர்க்கங்களோட கூடுதல், அப்போ அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல்னா அந்த எண்ணோட ஸ்கொயரோட கூடுதல். அப்ப இந்த எண்ணோட வர்க்கங்களின் கூடுதல் அர்த்தம். அப்ப A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர், இதத்தான் நாம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? கவனிங்க, இப்போ இதுல நீங்க பார்க்கும்போது உன்னை கண்டுபிடிக்கணும். A இன்டு B, A மைனஸ் B, A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர், இது எல்லாம் இருக்கு. அப்போ இது நம்மளுக்கு கண்டிப்பா வந்து இப்படி டைரக்டா எடுத்துலாம் சால்வ் பண்ணி போட முடியாது. ஏன்னா இப்போ இங்க மேல பிளஸ் இருந்துச்சுன்னா கூட பிக்கு பியை கேன்சல் பண்ணிட்டு ஏவோட வேல்யூன்னு சொல்லி ஈஸியா இங்கே சால்வ் பண்ணிட்டு சிம்பிளா மாத்தி விட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அதுக்கு வழியே இல்லை. அப்ப ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிக்கணும். A இன்டு B அவங்க கொடுத்திருக்காங்க, A மைனஸ் B கொடுத்திருக்காங்க. அப்ப இது எல்லாமே எந்த ஒரு ஃபார்முலால ஒரு A மைனஸ் B கொடுத்திருக்கிறதுனால நீங்க அப்ப இது எந்த ஃபார்முலால வரும்? A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இது எல்லாமே வருமா? A ஸ்கொயரும் வரும், B ஸ்கொயரும் வரும். A இன்டு Bனா AB அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கலாம். ஏன்னா 2 எண்களின் பெருக்கற்பலன் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப அது ABன்னு எழுதுவோமா? அப்போ மைனஸ் AB 2AB அப்படின்னு வரும். ரைட்டா? சோ இப்ப எடுத்து போட்டாச்சு. இப்ப நல்லா கவனிங்க, இதுல எனக்கு A மைனஸ் B யோட வேல்யூ என்னன்னு தெரியும், 4. அப்போ 4 ஸ்கொயர். ரைட். அடுத்து A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயரோட வேல்யூ தெரியாது. அப்ப இவர் இப்படியே இருக்கட்டும். A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு AB யோட வேல்யூ என்னன்னு தெரியும், 45 அப்படின்னு தெரியும். சோ இந்த கலர் கிளியரா இருக்கா? ஓகே, கவனிங்க. சோ இப்போ 45. அப்ப 4 ஸ்கொயர்ங்கிறது என்ன? 16. A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் தெரியாது, இவர் அப்படியே நிப்பாட்டிருங்க. அடுத்து 2வையும் 45 மல்டிபிள் பண்ணா 90. சோ அப்ப இதுதானே நம்மளுக்கு வேணும், இது அப்படியே இந்த சைடே இருக்கட்டும். சோ அப்ப இந்த 90 இந்த பக்கம் கொண்டு வாங்க. கொண்டு வந்தா அப்ப எப்படி மாறும்? 16 மைனஸ்ல இருக்க 19 லெஃப்ட் சைட்ல வருது, அப்ப பிளஸ்ஸா மாறுமா? ஈக்குவல் டு கண்டுபிடிக்க வேண்டிய A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர். அவ்வளவுதான், நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஈஸியா பாருங்க. இப்போ 90யும் 16யும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 106. அப்ப therefore A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயரோட வேல்யூவை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம், 106. ரைட்டா? சோ இப்ப என்ன வரும்? ஆப்ஷன் டி. நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் டி. ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம்மே இருக்கு, கவனிங்க. இது கண்டிப்பா ஆன்சர் சொல்றீங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டினுமே கேட்டிருக்கேன் 9 மாடல்ல. சோ இது பாருங்க, 256 into 256 minus 144 into 144 divided by 112. சோ இது எப்படி போட்டு ஆன்சர் பண்ணுவீங்களோ அதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கரெக்டா யார் ஆன்சர் சொல்றீங்களோ அவங்களோட ஆன்சர் பின் பண்ணப்படும். சோ ஓகே, சோ இதுல வந்து நம்ம இதுவரைக்கும் பார்க்காத மாடல்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். சோ கரெக்டா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.
நம்ம ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்ல நிறைய வந்து கோர்சஸ் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு அண்ட் புக்ஸ் எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. நீங்க வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுல யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம டெலிகிராம் சேனல் 2 டெலிகிராம் சேனல் இருக்கு. ஒரு டெலிகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஃப்ரீ கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒரு டெலிகிராம் சேனல்ல போய்கிட்டு இருக்கு. இன்னொரு டெலிகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் குவிசஸ் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. சோ ஜாயின் ஆகாத இருக்கவங்க கண்டிப்பா டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் ஆகிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ சோ மச்.